Welcome to Max class, children. We are going to see permutations. Permutation is nothing but all possible arrangements. Permutation அப்படிங்கிறது வரிசை மாற்றம். Now let's see an example. Suppose three friends A, B and C have to stand in line for a photograph. In how many order can they stand? Some of the possible arrangements from left to right are, இப்போ three persons, let we name it as A, B and C. So Aங்கிற person, Bங்கிற person, Cங்கிற person ஃபோட்டோகிராஃப்காக நிற்கிறாங்க. இந்த மூணு பேரும் all possible outcomesல all possible positionsல அவங்க நிற்கணும். அப்போது எத்தனை விதமாக அவங்க ஸ்டாண்ட் பண்ணலாம், எத்தனை விதமாக அவங்க ஃபோட்டோவுக்கு அவங்க போஸ் கொடுக்கலாம். ABC இந்த ஆர்டரில் அவங்க நிற்கலாம். அண்ட் தென் ACB, BAC, BCA, and then CBA, and then லாஸ்ட்டாக இப்படி கூட நிற்கலாம் CAB. ஸோ இது ஆல் பாசிபிள் ஆர்டர்ஸ். ஸோ எப்படியெல்லாம் நிற்கலாம், ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, thus there are 6 possible ways in which they can arrange themselves for the photograph. ஸோ 6 விதமாக அவங்க நிற்கலாம். இதுதான் நம்ம வரிசை மாற்றம் அப்படின்றோம், அதாவது permutations. ஸோ number of permutations is 6. Thus if 3 objects have to be arranged in a row, there are 3 into 2 into 1, which is 3 factorial possible permutations. இப்போ இங்கே 3 persons, ஸோ எந்த மாதிரி எல்லாம் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸில் அவங்க நிற்கலாம் அப்படின்னும் போது 3 ஃபேக்டோரியல் நம்ம எடுக்கலாம். 3 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 3 into 2 into 1. The number of permutations of 4 objects. அதே போல் இப்போ taken 4 objects. ஓகே, இதுவே A, B, C and D 4 persons ஃபோட்டோகிராஃப்காக அவங்க நிற்கணும் அப்படின்னா ஸோ எத்தனை விதமாக அவங்களால நிற்க முடியும் அப்படிங்கிறது 4 into 3 into 2 into 1, which is 4 factorial, அதாவது 24 ways. Thus if n objects have to be arranged in a line, there are, இப்போ நம்ம ஜென்ரலாக இதுக்கு நேம் கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் ஒன்லி 3 persons 4 persons அப்படின்னு சொல்லிடுறோம். when the number becomes larger, general equation நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா n factorial அப்படிங்கிறது n into n minus 1 into n minus 2 into etc 3 into 2 into 1. எப்படி நம்ம 3 ஃபேக்டோரியலை 3 into பேக்வேர்ட்ஸில் நம்ம மல்டிப்ளை பண்ணோம், ரிவர்ஸில் 3 into 2 into 1 வர வரைக்கும் நம்ம பேக்வேர்ட்ஸில் ப்ராடக்டில் எழுதணும். அதே போல் 4 ஃபேக்டோரியலை 4 into 3 into 2 into 1. அப்போ n ஃபேக்டோரியலை நம்ம எப்படி எழுதலாம், n into n minus 1 into n minus 2 etc 1ல் வந்து ஃபினிஷ் ஆகணும். இப்போ பாருங்கள் 4னா 4லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் 3. ஓகே, மறுபடியும் 4லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் 2, மறுபடியும் 4லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1. ஸோ the same thing in general it is given n into n minus 1 into n minus 2 etc 3 into 2 into 1, which is n factorial possible arrangements or permutations. இப்போ இதுவே suppose you have 7 letters A, B, C, D, E, F, G. இப்போ அதே எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துக்கிறோம். 7 persons, இந்த 7 பேரும் 7 பொசிஷனில் இந்த 7 பேரும் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் அவங்க நிற்கணும் அப்படின்னா நம்ம 7 ஃபேக்டோரியல்னு கொடுப்போம். ஓகே, இதை பெர்மியூட்டேஷன்ஸில் நம்ம எழுதும் போது 7P7 அப்படின்னு ஒன்று 7 ஃபேக்டோரியல்னு கொடுக்கலாம், அல்லது 7P7 அப்படின்னு கொடுக்கலாம். அதாவது இந்த 7 பேரும் டிஃப்ரெண்ட் வேஸில், அத்தனை பேரும் டிஃப்ரெண்ட் வேஸில் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸில் நம்ம 7 ஃபேக்டோரியல் கொடுக்கலாம், அல்லது 7P7 அப்படின்னு கொடுக்கலாம். பட் இங்கே கொஸ்டின் பாருங்க, we want to make a 4 letter string. ஸ்ட்ரிங்னா சரம் சொல்லுவாங்க. இப்போ இங்கே ABCDEFG இருக்கு இல்லையா, இதுல இருந்து எனி 4 letters. அப்போ நம்ம 4 boxes போட்டுக்கலாம். 1 2 3 4. ஓகே, இதை வந்து 4 letter strings தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். கொடுத்துருக்கிறது எத்தனை letters, 7 letters. We have 7 choices for the first letter. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் லெட்டர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 7 letters. 7 லெட்டர்ஸில் எது வேணால் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணலாம். அப்போ இங்கே 7 ways இருக்குது. ஓகே, அடுத்த பாக்ஸில் ஃபில் பண்ணும் போது ஸோ இந்த 7 லெட்டர்ஸ்லேருந்து ஏதோ ஒரு லெட்டர் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அப்போ மீதி இங்கே 6 ways இருக்குது. அதே போல் இங்கே
Here we have 5 ways. And here we have 4 ways. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 7 into 6 into 5 into 4. Okay. அதாவது 7 6 are 42. 5 4s are 20. Which is 840 ways இருக்கு. Okay. So 4 letter string make பண்ணணும். இந்த 7 letters இருந்து 4 letter string make பண்ணணும் அப்படின்னா 840 different waysல நம்மளால 4 letter string கொடுக்க முடியும். இதை இப்போ நம்ம ஜென்ரலா ஒரு ஃபார்முலா ஒன்று நம்ம கொடுக்க போறோம். ஓகே. Hence the number of permutations of 4 letters chosen from 7 letters is, நம்ம பார்த்தது 7 into 6 into 5 into 4. So இப்போ ஒரு பாக்ஸ் போட்டு காட்டின இல்லையா 7 ways, 6 ways, 5 ways and 4 ways. இப்போ இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு we have formula. இங்க என்ன ஃபார்முலா கொடுத்திருக்காங்க? n factorial divided by n minus r factorial. இங்க n அப்படிங்கிறது total number of letters. n is equal to 7. இதுல நம்ம 4 letter string தான் நம்ம மேக் பண்ண போறோம். அதாவது r, இங்க r அப்படிங்கிறது 4. So இங்க ஃபார்முலா என்ன கொடுத்திருக்காங்க? n factorial divided by n minus r factorial. அதாவது 7 factorial divided by n minus r, அதாவது 7 minus 4. 7 minus 4. 7 minus 4 factorial. That is 7 factorial divided by 3 factorial. இது எப்படி எழுதலாம்? 7 factorialங்கிறது 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. 3 into 2 into 1. So denominatorல 3 factorial அப்படிங்கிறது 3 into 2 into 1 அப்படின்னு எழுதுவோம். So these two, numerator and denominator, 3 into 2 into 1 இங்க cancel ஆயிடும். அப்போ இதை மட்டும் multiply பண்ணுங்க. 7 into 6 into 5 into 4, which is கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் 840. So இந்த மாதிரியான questions வந்தது அப்படின்னா we can use this formula, n factorial divided by n minus r factorial. So this is the formula, we can use it. Is it clear, children? Thank you.